வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் பதவியேற்றார். வீட்டு உபயோக சிலிண்டர்கள் 25 நாட்களுக்கு கையிருப்பு உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான மாம்பழக்கூழ் தேக்கமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தின் 22வது ஆளுநராக RN ரவி அவர்கள் பதவியேற்றார். தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்று பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்க தலைவர் முரளி அவர்கள் தெரிவித்துள்ளார். UAEயிலிருந்து குஜராத் நோக்கி வந்து கொண்டிருந்த தாய்லாந்து நாட்டின் சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,760 ரூபாயாகவும் 1 கிராம் 14,970 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுரை கள்ளழகர் வைகையில் இறங்கும் விழா மே 1ஆம் தேதி நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 5 ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். கேரளாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 2026ஆம் ஆண்டு IPL தொடரின் முதல் 20 நாட்களுக்கான போட்டி அட்டவணையை இன்று BCCI அறிவிக்க உள்ளது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று திருச்சிக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 5,650 கோடி ரூபாய் மதிப்புடைய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். போர் பதற்றத்திற்கு மத்தியில் கத்தாரிலிருந்து பத்திரமாக 1000 இந்தியர்கள் நாடு திரும்பினர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றினார். வடசென்னையில் பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 183 கோடி ரூபாய் கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சென்னையில் பிரீமியம் பேருந்து சேவையை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிமுகம் செய்துள்ளது. சென்னை வால்டாக்ஸ் சாலையில் 18 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட முதல்வர் திருமண மாளிகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மார்ச் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 27 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அமெரிக்காவில் புதிய சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க ரிலையன்ஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கரூர், நாகை, புதுக்கோட்டையில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். விளையாட்டு ஒதுக்கீட்டில் MBBS மற்றும் PDS படிப்புகளுக்கான இடங்களை அதிகரித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒரே கப்பலில் 147 காற்றாலை இறகுகளை கையாண்டு புதிய சாதனை படைத்தது தூத்துக்குடி வஉசி துறைமுகம். மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 15 ஆய்வறிக்கைகள் முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 12 அரசு கலை அறிவியல் மற்றும் கல்லூரிகளில் 20 லட்சம் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தோப்புகளை கல்லூரி மாணவர்களிடம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் மின் விநியோகம் தடையின்றி வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருகின்ற 2029ஆம் ஆண்டிற்குள் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் புதுச்சேரியில் இன்று முதல் ஹோட்டல்கள் படிப்படியாக மூடப்படும் என்று ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மார்ச் 17ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி CBI சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெரினாவில் கற்றனை தூரும் அறிவு என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். கடும் தட்டுப்பாட்டின் காரணமாக தமிழகம் முழுவதும் வர்த்தக சிலிண்டர் சப்ளை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் தமிழரசு மின்னிதழ் இணையதளம் மற்றும் கைபேசி செயலியினை அமைச்சர் மு. பெ. சாமிநாதன் அவர்கள் தொடங்கி வைத்தார்.
நாடு முழுவதும் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அம்மா உணவகங்களில் தொடர்ந்து உணவளிக்கும் வகையில் அனைத்து பணிகளும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் அருந்தோய் திட்டத்தின் கீழ் 40 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தலா 9,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 16ஆம் தேதி தமிழகத்தில் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு மாற்று ஏற்பாடு செய்வீர் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். கோவை வ.உ.சி. பூங்காவில் ஜி.டி. நாயுடு அவர்களின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்த ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு 131 கோடி ரூபாய் பரிசை அறிவித்துள்ளது பி.சி.சி.ஐ. எரிபொருள் தட்டுப்பாட்டின் காரணமாக விமான கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக பல்வேறு நிறுவனங்கள் அறிவித்துள்ளது. பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை வருகின்ற 14ஆம் தேதி மாலை திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே எல்பிஜி சிலிண்டர் வாங்கிய பின் மற்றொரு சிலிண்டர் வாங்குவதற்கான கால இடைவெளி 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக ஒன்றிய அரசு உயர்த்தியது. சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பெங்களூர் முழுவதும் உள்ள ஹோட்டல்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து போட்டியிட்ட 6 வேட்பாளர்களும் போட்டியின்றி தேர்வாகினர். புதுச்சேரியிலும் குடும்ப தலைவிகளுக்கு வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வருகின்ற மார்ச் 12 மற்றும் 13 ஆகிய தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 கால்பந்து தொடரின் முழு அட்டவணை வெளியாகியுள்ளது. மதுரை வழியாக மங்களூரு, திருநெல்வேலி மற்றும் மங்களூரு, ராமேஸ்வரம் ஆகிய 2 புதிய வாராந்திர ரயில் சேவைகளை தொடங்க ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் குடுமிடியில் கே.பி. சுந்தராம்பாள் அவர்களின் வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். 21 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட முதல்வர் படைப்பகங்கள் மற்றும் பள்ளி கட்டடங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட 23 பேரின் விடுதலையை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் 4,39 லட்சம் ரூபாய் செலவில் தொழிலாளர்களுக்கு ஓய்வு இல்லங்களை அமைச்சர் சி.வி. கணேசன் அவர்கள் திறந்து வைத்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.